அடிக்கடி இப்படி லிப்பை வந்து லிக் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஆளா நீங்க? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. நிறைய பேர் லிப் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும்போது உடனே அவங்களுடைய டங்னால நாக்குனால லிப்பை வந்து லிக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது கண்டிப்பா ஒரு நல்ல பிஹேவியர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க டெர்மட்டாலஜிஸ்ட். அதுக்கான காரணமும் சொல்லப்படுது. என்னன்னா, நம்ம எச்சில்ல வந்து டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அதிகம் இருக்கு. நீங்க தொடர்ச்சியா லிப்பை வந்து லிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது லிப்போடைய ஸ்கின்னை வந்து பாதிக்கக்கூடியதாக தான் அமையுமே தவிர அதுக்கான தீர்வா அமையாது. பொதுவா நீங்களே கவனிச்சு பாருங்களேன், லிப்பை வந்து லிக் பண்ணும்போது அது உடனே வந்து ஈரப்பதமாகும். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஈரப்பதம் எவாபரேட் ஆகி உங்களுக்கு இன்னுமே அதிகமான ட்ரைனஸ் தான் கொடுக்கும். சரி, இதை தடுக்க என்னெல்லாம் பண்ணலாம்? ஒன்னு, மாய்ஸ்சரைசிங் கிரீம் லிப் பாம் வந்து யூஸ் பண்ணலாம். 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம ரிப்பீட்டடாவும் அதை யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, சன்ல வந்து நம்மளுடைய லிப்பை எக்ஸ்போஸ் ஆகாம பாத்துக்கலாம். மூணாவது, கோல்ட் வின்டர் டேவா இருந்தா நம்ம வெளியில போகும்போது லிப்பை வந்து ஃபுல்லா கவர் பண்ணிக்கிட்டு போறது ரொம்பவுமே நல்லது. இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமான விஷயம், நம்ம டீஹைட்ரேட் ஆகவே கூடாது. நம்ம லிப் வந்து ட்ரை ஆகுது அப்படின்னாலுமே அது வந்து நமக்கு டீஹைட்ரேட் ஆகுறோம் அப்படின்றதுடைய ஒரு அறிகுறியாக தான் பார்க்கப்படுது. எப்பவுமே லிப்பை லிக் பண்ணிக்கிட்டே இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது ஹெல்தி டாக்ஸ் வித் வேதா, அறிவோம் ஆரோக்கியம்.